மத்திய அரசினுடைய, குறிப்பாக மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய, மத்திய அமைச்சரவையினுடைய முழு திருப்தி நீடிக்கிற வரை இந்த ஆளுநரின் சேரில் ஒரு ஆணியை கூட திமுகவால் கழட்ட முடியாது. மாறாக அவர் என்ன செய்வார் என்றால், உங்களுடைய ஜாதகங்களை எல்லாம் விசாரித்து தெரிந்து கொள்வார். அவர் காலாண்டு அறிக்கையிலே டெல்லிக்கு அனுப்பி கொண்டே இருப்பார். அந்த அறிக்கையின் மூலம் சில விவகாரங்கள் வெளிச்சத்துக்கு வரும். சில விசாரணைகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கும். போன வாரம் அமித்ஷா போய் அதுக்கு தான் பார்க்க போனாரா சார்? நிச்சயமாக அவருடைய கடமைகளில் ஒன்று அது. அவருடைய கடமைகளில் ஒன்று. மேதக ஆளுநர் தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தான் பொறுப்புகள் வகிக்கிற மாநிலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் NIA அதிகாரிகள் வந்து மாநில ஆளுநரை சந்திக்கிறார் என்றால் சும்மாவா? இங்கே வந்து 1-2 பேரை NIA கைது செய்தது, அதெல்லாம் மறந்து விட்டீர்களா? இது என்ன ஒரு பாதுகாப்பான தீவிரவாதிகள் நுழைய முடியாத ஆட்சியா இது? போதைப் பொருள் சர்வ சாதாரணமாக நடமாடுகிற ஆட்சி. ஆகவே ஆளுநர் உங்கள் ஜாதகத்தை ஆராய்ந்து டெல்லிக்கு அறிக்கையாக கொடுத்தால் உங்களுக்கு ஆபத்து, நெருக்கடி. ஆனால் நீங்கள் தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் அவருடைய சேரில் ஒரு ஆணையை கூட கழற்ற முடியாது.